பைபிள் சீக்ரெட்ஸ். 3 நாள் இரவும் பகலும் ஃபாஸ்டிங் இருக்க முடியல. என்னால் எனக்கு வேலை இருக்குதுங்க. நான் காலையில் எழுந்தோடனே பிள்ளைக்கு நான் உணவு சமைக்கணும், கணவருக்கு உணவு சமைக்கணும், என்னுடைய அத்தைக்கு சமைக்கணும், 3 விதமான ஃபுட்டு சமைக்கிறேங்க. நான் எப்படி ஃபாஸ்டிங் இருக்க முடியும்? எனக்கா கொஞ்சமாக பலன் வேண்டாமா? சரி, அப்போ 21 நாட்கள் இப்படிப்பட்டதை நீங்கள் எடுத்து ஒரு நேரம் 2 நேரம் அல்ல 3 நேரமே ருசிகரமான உணவு புசிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் பிரியாணி எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு நேரம் ஒரு பந்தி வருதுன்னா வெஜிடேரியன் சாதாரண ஒயிட் ரைஸ் இருக்கா கொடுங்க, சாம்பார் இருக்கா தேங்க்ஸ் எனஃப், அவ்வளவுதான். சகோதரர் ஆலன் பால் அவர்கள் 3 நாட்கள் உபவாசம் இருக்க சொல்றாரு. அது பெண்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுங்க, நாங்கள் பிள்ளைகளுக்கு சமைக்கணும், மாமியாருக்கு சமைக்கணும், கணவனுக்கு தனியாக சமைக்கணும், இப்படி நாங்கள் சமையல் வேலை நிறைய இருக்குது, எங்களுக்கு எனர்ஜி வேண்டாவா, நாங்கள் எப்படி பாஸ்டிங் இருக்குது 3 நாள் ஓடி ஆடி வேலை செய்கிறது, எங்கள் உடம்பு தாங்காதுங்க அப்படின்னு லேடிஸ் சொல்கிறாங்க, சமைக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. 21 நாட்கள் நீங்கள் மாமிசம் சாப்பிடாதீங்க, ஏன்னா ஸ்வீட்டும் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி ஒரு இறைச்சி உணவை நீங்கள் தொடாதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணியே செய்தாலும் அது எல்லாருக்கும் போட்டு நீங்கள் சாம்பார் ரசம் ஏதாவது வச்சு சாப்பிட்டு போங்க அப்படின்றார். இங்கே எந்த இடத்துல யார் 3 நாள் பாஸ்டிங் இருந்தாங்க, 21 நாள் பாஸ்டிங் இருந்தாங்க இந்த பைபிளில்? இவர் பாஸ்டிங் இருக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி மக்களை உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் இவங்க ஏவி விடுறார். இங்கே யாருக்கும் எல்லோருமே 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இல்லை, எல்லாம் அரைக்குறைய சாப்பிட்டுட்டு ஒரு வேளை 2 வேளை இப்படி தான் போயின்னு இருக்கு. பல வேலைகள் மத்தியில் நம்ம சாப்பாட்டை குறைச்சிக்கின்னு நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயமாகுது. சாப்பிட்டு படுத்துக்க முடியாது, சாப்பிடாதையும் இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்ள உணவு தேவைப்படுது. அந்த உணவை நம்ம எடுத்துக்காத வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா சோறு வரும், பல மயக்கம் வரும், அப்புறம் கீழே விழ வேண்டியதாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, இப்படி பல தொல்லைகள் வருது. சாப்பிடாதுன்றா பல பலவீனங்கள் வருது. ஏன்னா இப்படி இதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. ஆலன் பால் 3 நாள் பாஸ்டிங் இருக்கலாம், ஏன்னா அவர் வீட்டில் வேலை செய்ய போகிறது கிடையாது, சமைக்க போகிறாரா இல்லை சமையல் பண்ணுறதுக்கு காய்கறி வாங்கிட்டு வர போகிறாரா, அப்படி ஒன்றும் கிடையாது. இவங்கெல்லாம் செய்யலாம், நம்ம செய்ய முடியுமாங்க? ஆர்டினரி மேனு ஒரு வேலைக்கு போகிறவர், ஆண்மகன் ஒரு வேலைக்கு போகிறாரு, ஒரு தினமும் வேலைக்கு போனோம், எப்படி 3 நாட்களில் லீவ் போட்டு உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டிங் இருக்க முடியும்? அப்புறம் அந்த வேலைகளுடைய அடுத்த நாள் 4வது நாள் போகும்போது ஏதாவது தெம்பு இருக்குமா அவருக்கு? உற்சாகம் இருக்குமா? எங்கேயாவது இப்போ பஸ்ஸில் போகிறாரு, சைக்கிளில் போகிறாங்க, மோட்டர் பைக்கில் போகிறாங்க, எப்படி இப்போ பாதுகாப்பாக போய் சேர முடியும்? சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தால் தானேங்க நம்ம நல்ல வேலைகளை செய்ய முடியும். இப்படி நீங்கள் ஃபாஸ்டிங் ஜாம் பண்ணிங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் வேண்டிக் கொண்டது நடக்கும், நீங்கள் எதை வேண்டிக்கிறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு மாயையை உண்டு பண்ணுறார். இதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்று பேச்சு, மக்களை திசை திருப்புற பேச்சு தான் இவங்க பேசுறது. ஒரு பிரயோஜனமான பேச்சு, ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிற யோசனையெல்லாம் இவங்க செய்கிறது சொல்கிறது கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ பின்னோக்கி போக முடியுமோ அந்த ஒரு ஐடியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னேற்றத்திற்கான ஒரு யோசனையை இவங்க கொடுக்கறது கிடையாது. மோகன் சி லாசஸ் இதே தான், அவரும் ஒரு வேலையை செய்ய போகிறார் வீட்டில், அவரும் பாஸ்டிங் பேசுவார். இப்படி நமக்கு பைபிள் சொல்லாததை தான் இவங்க சொல்கிறாங்க. நாம் இவர் சொல்கிற மாதிரி ஃபாஸ்டிங் ஓரமாக உட்காந்துக்க முடியாது. நம்முடைய அன்றாட கடமைகளை நாம் செய்து தான் ஆகணும். அதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையை மீற அளவுக்கு இவர் பேசுகிறாரு பாருங்க. இறை கட்டளையை இந்த பைபிளில் சொல்லாதெல்லாம் இவர் சொல்லி மக்களுடைய வாழ்க்கையை இங்கே தடை போடுறாரு, முன்னேற்றத்துக்கு தடை போடுறாரு, ஆரோக்கியத்துக்கு தடை போடுறாரு, நம்முடைய வேலைகளுக்கு தடை போடுறாரு. இப்படி நமக்கு ஒரு தெளிவான வழியை சொல்கிறது கிடையாது. ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு ஒரு தெளிவான வழி சொல்கிறது கிடையாது. குழப்ப வழி, மந்த வழி, இதை தான் சொல்லின்னு இருக்காங்க பைபிள். ஒரு நல்ல சிந்தனை அவங்க இந்த பைபிள் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. இந்த வசனங்கள் இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தை ஒழுங்கு கிரமமாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த வேதம் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இதை இவ்வளோ பெரிய பைபிளை வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிற மக்களுக்கு எடுத்து சொல்கிற விஷயம் எப்படி இது பார்த்தீங்களா? ஒன்றதுக்கு உதவாது.
நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்தை தான் இவங்க மணிக்கணக்கில் நாள் கணக்கில் ஒரு ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்தில் பேசினோம், இது பண்ணினோம், பைபிள் படிச்சினோம், பைபிள் விளக்கங்களை கொடுத்தனோம். எத்தனையோ லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான சபைகள் பெருத்து போச்சு. இன்னைக்கு எல்லா சபைகளிலையும் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத வேலை தான் பேச்சு தான் பேசிக்கிறாங்க. பைபிள் சொல்லாதது தான் சொல்கிறாங்க. பைபிள் மனிதனுக்கு என்ன சொல்லுது, நல்வழி காட்டுதோ அந்த நல்ல வழியை காட்டுறது கிடையாது. ஒரு தீய வழி, தேவையில்லாத வழியை தான் இவங்க சொல்கிறதுனால தான் நம்ம அதை கேட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை. இன்னைக்கு யார் இது மெசேஜ் கேட்குறவங்க வீட்டிலலாம் யார் வீட்டில் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது நீங்களே போய் நிதானிச்சு பாருங்க. நம்ம வெறுங்கையா நிற்கிறதுக்கு இந்த வேதம் எழுதி கொடுக்கலங்க நமக்கு. நம்ம வெறுங்கையா நின்றுங்கன்னு ஐயோ கஷ்டம் கஷ்டம் கடன் கடன் சொல்கிறதுக்காக நாம் உருவாக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே எத்தனை முன்னேற்ற வழிகள் இருக்கிறது. மனிதன் பணப்பற்றாக்குறை இல்லாத இருக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது. அந்த வழியெல்லாம் இவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால் நாம் இந்த மாதிரியான இவர்கள் சொல்லும் உதவாத ஒரு பேத விளக்கத்தை கேட்டு இனிமேலும் நாம் மோசம் போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் மோசம் போயிடாது, நம்மளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது இந்த பைபிள். நம்ம 3 நாளும் பாஸ்டிங் இருக்க தேவையில்ல. 21 நாள்னா சொல்கிறாரு, நீங்கள் 21 நாள் கறி மீன்லாம் சாப்பிடாதீங்க, முட்டை கூட சாப்பிடாதீங்க, வெறும் சாம்பார் ரசம் கார குழம்பு தயிர் சாதம் இதையே சாப்பிட்டுட்டு இருங்க அப்படி ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. பைபிள் சொல்லாத ஐடியாவை இவர் கொடுக்குறாரு. நாம அடுத்த பகுதியை பார்ப்போம் வாங்க. இயேசு ஏன் உபவாசித்தார் 40 நாட்கள்? டு ஹம்பிள் ஹிம்செல்ஃப். அவர் பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசிக்கிறார். அவர் பிதானுடைய தயவை பெறுவதற்காக அங்கே உபவாசிக்கிறாரு. அவர் நான் பாவமாக செய்தாரு, அவர் உபவாசம் இருந்து அந்த பாவத்தை போக்குறதுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு இந்த ஆலன் பால் சொல்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அதுமாதிரி நம்ம இருக்க முடியுமாங்க? இயேசு கிறிஸ்து 40 நாட்களே உபவாசம் இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யலை. இன்றைக்கி 40 நாட்கள் நம்ம உட்காந்துன்னு ஒரு வேலையும் செய்யாதுன்னா என்ன ஆகும் பாருங்கள். நம்முடைய சரீரம் என்ன ஆகும், நம்முடைய செயல்கள், நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன நிலைமைக்கு ஆகிறது, நம்முடைய எத்தனை கடமைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி செய்து முடிக்கிறது. 40 நாட்கள் ஓரமாக உட்காந்து ரூமில் உட்காந்து சாத்தின்னு இருக்காங்க. இவங்க இது மாதிரி இருந்தவங்களாம் இருக்காங்க. ஏன்னா 3 நாள் பாஸ்டிங்கு, 40 நாள் பாஸ்டிங், 7 நாள் பாஸ்டிங், இப்படியெல்லாம் அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை பாருங்கள், ரொம்ப மோசம்தான். ஒரு சாட்சியின் வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கும் அந்த அது மாதிரி பாஸ்டரில் நிறைய பேர் சண்டை போட்டுங்கிறாங்க. சண்டை சச்சரவும் சமாதானம் இல்லாததான் இருக்காங்க. அந்த பாஸ்டிங் இருந்த பாஸ்டருங்க ஒன்றும் நல்லவங்களே கிடையாது இப்போ இந்த காலத்தில். அதே மாதிரி சாதாரண மக்களும் நான் பார்த்துருக்கேன். வீட்டில் கறி குழம்பு செய்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இவங்க சாப்பிடாத இருப்பாங்க. ஏன்னா பாஸ்டிங் 3 நாள் பாஸ்டிங். இவர் சொல்லிட்டார்ல, ஆலன் பால் சொல்லிட்டார்ல, மோகன் சிலாசன் சொல்லிட்டார்ல, நம்ம பாஸ்டிங் தான் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கெடுத்து விட்டது நண்பர்களே. இந்த தவறான புரிதலும் தவறான செயல்களும் தவறான நடைமுறைகளும் நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்து விட்டது நண்பர்களே. இதெல்லாம் பைபிள் இத்தனை நீங்கள் ஃபாஸ்டிங் சொல்லலை. இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் இருந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துங்கிற வேலை. அது இயேசு கிறிஸ்துவோட முடிஞ்சு போனது. இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்தாருங்க, அப்புறம் இது பண்ணார் சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுன்னு இருக்கிறதுக்கு இல்லை. அந்த 40 நாட்கள்ன்றது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் அது நடந்து இருக்குது. அது பாஸ்டிங்னா சாப்பிடாத இருக்கிறது இல்லை. அந்த 40 நாட்கள் என்றது நம்முடைய வாழ்க்கையில் 40 வாரங்களாக செயல்பட்டுங்குது. அது எதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கைன்றது வெளியேறப்பட்டதுங்க. நம்முடைய வாழ்க்கையினுக்காக நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள். அந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தான் எடுத்து சொல்லிங்குது. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பொருள் வாங்கணும், இந்த ஃப்ரிட்ஜு வாங்கணும், ஏசி வாங்கணும், வீடு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லை. உங்களுக்கு பரலோகத்தில் பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறாரு. இப்படிலாம் ஒரு தவறான தகவலை தான் இவங்க கொடுத்துக்கிறாங்க காலகாலமாக. இங்கே மனிதனுக்கு பயனில்லாத இந்த உலகத்திலே உயிர் வாழ்றதுக்கு வாழ்வாதாரங்கள் என்ன?
வாழ்வாதாரம் என்னங்க? பணம் வாழ்வாதாரம். நம்முடைய பணத்தை எல்லாத்தையும் வாங்கிடலாம். என்ன அந்த பணத்தை தேடுறதுக்கு என்ன வழி? பைபிள் என்ன சொல்லுது அதை பற்றி? பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பைபிள் என்ன சொல்லுது? அதை ஆராய்ந்து சொல்லுங்கள். சும்மா வேணா பாசிட்டிங் தான் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிடும், உங்களுக்கு பாவமன்னிப்பு வந்துடும், இப்படியெல்லாம் பேசின்னு நம்மளை ஒரு முன்னேற்ற பாதையில் நடத்தாத. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பற்றாக்குறையில் தான் ஓடிக்குது. நம்முடைய வாழ்க்கையை பற்றாக்குறையில் ஓடுது, கடனில் ஓடுது. எதுக்கத்தாலும் கடன். இந்த கடன் வாங்கி ஒரு வேலை செய்யுது, திரும்ப ஒன்று செலவு வந்துச்சுன்னா கடன் வாங்குறது. இப்படி கடன் தான் நம்ம அடிக்கடி வாங்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த கடன் வாங்காத இருக்கிறதுக்கு என்ன வழி? அந்த வழி ஒரு கண்டுபிடித்து கொடுப்பதில்லை. பைபிளில் எடுத்தோடனே கிடச்சிடாது. நம்முடைய வாழ்க்கையை இப்போ வாழ்வியல் புத்தகம் தான் அது. நம்முடைய வாழ்க்கை பற்றி ஒரு தெளிவான எங்கேயும் எழுதி வச்சுக்கிறது. மறைபொருளாகவும் முகமான உண்மைகளாகவும் இது ரகசியங்களாகவும் மறைபொருளாகவும் தான் அங்கே எழுதி வச்சுக்குது. அதெல்லாம் இவங்க ஆராய்ந்து எடுக்கிறது கிடையாது. நம்ம இவங்களுக்கு தெரிஞ்சதா பாட்டு ஜபம் காலையை கட்டிடம் 50,000 பேருக்கு உட்கார்றதுக்கு கட்டிடம் வேணும். இப்போ போட்டி மேலே கட்டுறாங்க சபைகளை. இப்போ ஆவடி ஏசியை முதல் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் பிரம்மாண்டமான சபைகளெல்லாம் அங்கங்கே திறந்துங்கிறாங்க. இப்படி போட்டி மேலே நீ கட்டினியா, நானும் ஒரு சபையை கட்டுறேன் பாரு அப்படின்னு அழுது புலம்பி மக்களை ஏமாற்றி பெரிய கட்டிடங்கள் தான் எழுதின்னு போகுது. இந்த கட்டிட சபையை இயேசு கட்ட சொல்லவில்லை. நாம் கடன் இல்லாத வாழணும், அதுதான் இயேசு கிறிஸ்துவே அங்கே பிரியமாக இருக்கிறது. நாம் அந்த வாழ்க்கையை, ஒரு நல்ல வாழ்க்கையை, கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலே ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.